श्री गुरुभ्यो नमः। दुर्गे स्मृता हरसि भीतिम् अशेष जंतो स्वस्थै स्मृता मतिम् अतीव शुभां ददासि दारिद्र्य दुःख भय हारिणी का त्वदन्या सर्वोपकार करणाय सदा आर्द्र चित्ता। இப்படி ஒரு ஸ்லோகம் துர்க்கையை போற்றதுன்னல்ல, போற்ற வந்ததுன்னல்ல, துர்க்கையினுடைய சுரூபத்தை வளர்க்கிறது. நவராத்திரி அப்படின்னு நாம கொண்டாடுவோம். அதுல 9 நாள்ல முதல் 3 நாள் துர்கா என்கிற ஸ்வரூபத்தில் நாம பூஜை பண்ணுவோம். அடுத்த 3 நாள் லட்சுமிங்கிற ஸ்வரூபத்தில், அடுத்த 3 நாள் சரஸ்வதிங்கிற ஸ்வரூபத்தில். இதுலேருந்து துர்கையினுடைய பேரு தான் அது ரெண்டும். பேரு தான் மாறி இருக்கிறத விட 3 துர்கையினுடைய பேரு தான். துர்கைக்கு ஒரு பெருமையை சொல்லுவர். அதுதான் இப்ப நான் சொன்ன ஸ்லோகம். உன்னை ஸ்மரணம் பண்ணினா போதும், வாயால சொல்ல வேண்டாம், தியானம் பண்ண வேண்டாம், இன்னும் சாதாரணமா ஸ்மிருதா ஸ்மரிச்சா போதும். உன்னை ஸ்மரிச்சாலே பீஜம் ஹரசி அசேஷ ஜந்தோ, வித்தியாசமே இல்லை. ஜந்து ஜீவராசிகள் எந்த ஜந்துவானாலும் அந்த ஜந்துனுடைய பீதியை பயத்தை ஹரசி நீயா அபகரிச்சுட்டு போற. அப்போ பயத்தை விளக்கிற. உன்னை ஸ்மரிச்சா போதும், எல்லா ஜீவராசிகளுடைய பயமும் அழிஞ்சு போயிடும், அதர்சனமாயிடும். ஆறு தொம் ஹரசி, நீதான் அந்த பயத்தை அபகரிக்கிற. நீ தர வேண்டாம், அவனே தெரிஞ்சு எடுத்துக்கிறான். அப்ப பயம் விலகிறதுக்கு துர்கை ஸ்மரி அப்படின்னு ஒரு அர்த்தம் நமக்கு வந்துடுச்சு. ஒருத்தன் சொன்னான், பயம் விலகிறதுக்கு ருத்ரன் துர்கை அம்பாள ஸ்மரிங்கிறே, எனக்கு பயம் இல்லையே. அப்போ எனக்கு அவசியம் இல்லை. அப்போ ஒரு இடத்துல அவளுக்கு ஆராதனை பண்ணாத இடமும் இருக்கு. அசேட ஜந்தோகோ சொன்னேன், எல்லா ஜந்துக்கும் பயம் போனோம் நீ தீர்மானம் பண்றே. துர்க்கைக்கு பெருமை ஏற்றத்துக்காகவே எல்லா ஜந்துகளுக்கும் பயம் இருக்கணும்னு வச்சு அந்த பயத்தை அவள் எடுக்கிறாள்ங்கிறதுக்காக அதுக்கு பெருமை சொல்ல முடியுமா? அப்படி இல்லை, எனக்கு இல்லை. அப்ப நான் ஒருத்தன் அந்த துர்கை ஸ்மரணத்தினால் எனக்கு பிரயோஜனம் இல்லாதவன். எங்களுக்கு தான் பயம் இல்லையே. அப்ப எல்லாரோட பயத்தையும் எடுக்கிறேன், பயம் இல்லாதவன் நான் இருக்கேன், எங்கிட்ட எடுக்கிறதுக்கு இல்லையே. அப்ப பூர்ணமா எல்லாருடைய பயத்தை எடுக்கிறான்னா பயம் இல்லாதவனுக்கு அவளால உபயோகம் இல்லை. இப்படி வருமே. இப்படி ஒரு சந்தேகத்தை எப்பவுமே உண்மையான அர்த்தத்தினுடைய கருத்து மனசுல இறங்கலைன்னா சந்தேகம் வர ஆரம்பிச்சுடும். அப்படித்தான். ஆமா, அவர் அதையும் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்வஸ்தை ஸ்மிருதா, ஸ்வஸ்தா, ஆனா பயம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சௌகரியமா இருக்கார், ஒன்றும் தேவையும் இல்லை, ஒன்றும் தேவையில்லை. ஸ்வஸ்தா, ரோகம் இல்லை, ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கார். ஆரோட ஒன்றும் தேவையில்லை. அப்படி ஒருத்தன் இருக்கா, பயமும் இல்லாத, தேவையும் இல்லாத.
அவனும் ஸ்மரிக்கிறான். அவன் ஸ்மரிச்சு அங்க வரும் மதி அதீவ சுகாந்ததாசி. அவளுடைய புத்தி இருக்க அது இன்னும் தீட்சணமா போய் அதிகமான சுபத்தை உனக்கு ஊட்டும். அப்ப நீ இன்னும் பிரகாசிக்க. சாமான்யமா சொஸ்ததைங்கிறத விட ஞானத்தில் பெருசாயிடுக்க. சுபமான மதி, அந்த தர்மே மதி பூயாதுபர், சுபமான மதி. அப்போ உனக்கு பிரயோஜனம் உண்டு. அவருடைய ஸ்மரணம் கொள்ளா. நீ சொஸ்தனா இருந்தாலும் அந்த சொஸ்தனா இருந்துட்டா நீ ஸ்மரிச்சேன்னா உன் புத்தி சுபமாக அதிகம் சுபமாக போயிடும். அது ஸ்மரணத்தில் தான் கிடைக்கணும். உனக்கு தனியே வராது. சொஸ்தனா இருந்தேன்னு அதோட தூங்கு. அதுக்கு மேலே சுபமான ஒரு புத்தி வரணும்னா அது ஸ்மரண ஜன்யம். அதனால் அவருக்கு பிரயோஜனம். அப்போ உனக்கும் பிரயோஜனம். பயம் இல்லைன்னா உனக்கு வேற ஒரு பிரயோஜனம். அதீவ சுகாந்ததாசி. தாரித்ய துக்க பயஹாரிணி. கடைசின்னு சொல்றான். தாரித்யம், ஏழ்மை, துக்கம், பயம், இந்த மூணு தான் ஒரு மனுஷனை ஒண்ணுமே இல்லாதவனா பண்ணுது. ஆமா, தாரித்யம், ஏழ்மை, ஒன்றும் நடக்குது. துக்கம், மனசு வேலை செய்யுது. துக்கத்தில் ஆழ்ந்து ஒன்றும் இல்லை. பயம், ஒரு காரியம் நடக்காது. இந்த மூணுல ஒண்ணு இருந்தா அவன் வெறும் வெற்றி பெற்று ஒன்றும் நடக்காது. இந்த மூணும் போனாதான் அவன் பிரவர்த்தனா சமர்த்தனார்த்தம். அவன் ஜீவிதம் அவனுக்கு அனுபவீக வேத்தியமா ஆனந்த அனுபவ வேத்தியம் இருக்க. அது அப்பதான் கிடைக்கும். இப்போ அடிக்கடி கேள்விபதில் வரப்படாது. தாரித்ய துக்க பயஹாரிணி. ஏழ்மை, துயரம், பயம், இது ஹாரிணி, அபகரிக்கிறவர். கா தொதன்யா, நீ எல்லாரும் ஆயிருக்க. அப்ப நீ எல்லாரும் ஆறுதே தாரித்திரத்தையோ துக்கத்தையோ பயத்தையோ ஒன்று சேர இல்லாமல் பண்ற சாமர்த்தியம் இருக்கக்கூடிய இன்னொன்று யோகி தான். அந்த தாரித்திர துக்க பயஹாரணி இருக்கோ, அந்த மூணையும் ஒன்று நோண்டி பார்த்தா தாரித்திரத்தை இல்லாமல் பண்றது அவள்கிட்டே இருக்கக்கூடிய மகாலட்சுமி. துர்கை பயத்தை இல்லாமல் பண்றாள். சரஸ்வதி துக்கம் இல்லாமல் பண்ணிவிடலாம். ஞானம் வந்ததுனால அந்த மூணு தகுதியும் உங்கள்கிட்ட ஒரு தனி இருக்கு. அந்த மூணு தகுதி இருக்கிறதுனால தான் மும்மூணு நாளா அது நவராத்திரியில கொண்டாடுவோம். அது முதல்ல போடுறதும் தாரித்திரத்தை கொடுத்தாங்க. துக்கம் அவன் சொன்ன மதி மதீவ சுபாந்ததாசி சொல்லி இரண்டாவது. துக்கம் எப்போ வருது? வித்தியை வந்து விட்டா துக்கம் வராது. ஞானம் வந்து விட்டா துக்கம் வருமா? வராது வராது வராது. அதனால துர்கை பயத்தை போக்குறான். மகாலட்சுமி எதை போக்குறான்? தாரித்திரத்தை போக்குறான். சரஸ்வதி துக்கத்தை போக்குறான். ஆமா. அப்போ இவா மூணு பேரும் ஒரு சுரூபத்தில் இருக்காங்க. மூணும் அவள்கிட்ட வெளிப்பட்டு இருக்கு. அதனால ஆரம்பத்தில் பயத்தை போக்குற அந்த அம்பாளை ஆராதனைனா துர்கா. அதுக்கு அடுத்தது பயம் போனதுக்கப்புறம் என்ன வேணும்? நமக்கு வித்யை வேணும். அதனால மகாலட்சுமி தனம் வேணும். அது வந்துருச்சு. அப்புறம் வித்யை வேணும் வந்துருச்சு. அப்போ நாம் எப்படி முதல்ல மகா காளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி தேவதா சொல்றது. இப்போ துர்கா, லட்சுமி, சரஸ்வதி சொல்றது. துர்கா பயத்தை போக்குறான். அடுத்தது மகாலட்சுமி இருக்காள, அவள் தாரித்திரத்தை போக்குறான். அப்புறம் சரஸ்வதி இருக்காள, அவள் துக்கம் இல்லாத பண்றான்.
ஆத்தியந்திக துக்க நிவர்த்தி ஞானத்தினால்தானே வருது. அந்த பேரே அப்படிதான். ஞானம் வந்ததுக்கு அடையாளமா என்ன சொல்றாவா? எல்லாம் உனக்கு தெரிஞ்சதுன்னு இல்லை, ஆத்தியந்திக துக்க நிவர்த்தி, அதுதான் ஞானம், மோட்சம். அதை அவன் கொடுக்குறான். அதனால இந்த 3 பேர் இல்லை, ஒருவளே 3 வடிவில் 3 கோணத்தில், முன்னாடி பின்னாடி நடுவில் இருந்து நாம் ஜீவித யாத்திரைக்கு நமக்கு என்ன தேவை? தனம். பயம் போனால்தான் நமக்கு காரியம் நடக்கும். அதனால துர்க்கை. அதே சமயத்தில் தனம் கிடைச்சாச்சுன்னா ஞானம் அப்புறம் போனது நமக்கு. அதுக்கு வித்தியை அப்படின்னு ஒரு கோணத்தை வச்சிருந்து ஆறு சொல்றா. இது மார்க்கண்டேய புராணத்தில் வியாசர் எழுதியிருக்க அம்பாளை பற்றி. இப்போ நமக்கு என்ன தெரியுது? அம்பாளுடைய சொரூபம் சர்வதேவாத்மகமா இருக்கிற சொரூபம். இந்த 3 வைசிஷ்டம் வையக்திகமா இந்த 3க்கும் தனித்தனி சப்தம் இருக்க, பலம் இருக்க. அது இவனுடைய முழு ஜீவிதத்துக்கும் செழிப்பாக்கத்துக்கு பயன்பட்டது. அது தானா வராது, இன்னொருத்தருக்கு தான் வரணும். ஏழ்மை இல்லாமல் பண்ணணும், பயம் இல்லாமல் பண்ணணும், துக்கம் இல்லாமல் பண்ணணும். ஜீவிதத்திலே இந்த 3 தவிர வரணும் இல்லை. அதை அந்த அம்பாள் பண்ணலாம். அந்த அம்பாளே முதல்ல நீ பார்க்குற போது பயம் இல்லாத சுரூபத்தில் இருக்கா, பயத்தில் எடுக்கிறவள். அடுத்தது தாரித்திரத்தை எடுத்து விடுறான். அதுக்கு அடுத்தது ஞானத்தை கொடுத்து விடுறான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு தேவதாராதனம் தான் நவராத்திரிக்கு நாம் பயன்படுத்துகிறோம். அதனால என்ன, எப்படி இதை நமக்கு வெளிப்படுத்துகிறார் தெரியுமோ? அதாவது மார்க்கண்டேய புராணத்தில் இந்த தேவியினுடைய ஒரு பாரண்யம் எடுத்து சொல்றதில்லை. தேவியினுடைய ஆவிர்வாவத்தை எப்படி பண்ணுவோம்னா, எல்லா தேவதைகளுடைய சக்தியும் உருண்டு திரண்டு ஸ்திரீ வடிவத்தில் இருக்கிறது தேவியின் பேர். ஆமா, அதனால நீ யாரை வேணா கூப்பிடலாம். அந்த தேவியை இந்திராணி கூப்பிடலாம், இந்திரனுடைய சக்தி இருக்கு, புரியலையா? அப்ப எல்லாரையும் கூப்பிடலாம். நீ என்ன சொல்ற? பிராமி பிரம்மா சக்தி இருக்கு, மாகேஸ்வரி பரமேஸ்வருடைய சக்தி இருக்கு, கௌமாரி சுப்பிரமணியனுடைய சக்தி இருக்கு, வைஷ்ணவி விஷ்ணுடைய சக்தி இருக்கு, வாராகி வராக. இப்ப எல்லாத்தினுடைய சக்தியும் ஒன்னா சேர்ந்து இருக்கு. அந்த எல்லாத்தினுடைய சக்தியும் ஒன்னா சேர்ந்து உருண்டு திரண்டு இருக்கக்கூடிய சர்வசக்தி மணி, அதுக்கு துர்கான்னு ஒரு பேரை போட்டுருக்காங்க. அதைத்தான் துர்கே துர்கான்னு சொல்றோம். அதுதான் வருது. கெட்டிக்காரத்தனமா நமக்கு அதை தெரியண்டாமா? சுரதன் ஒரு ராஜா, சமாதின்னு ஒரு வயசு. அவளுக்கு பயமும் வந்தது, புரியுதா? தாரித்யமும் வந்தது, துக்கமும் வந்தது. ஆமா, சமாதன்னாம வைஸ்யோகம் உற்பன்னோ தனினாங்குலே சுரதோ நாம ராஜாவும் சமஸ்தே சிதிமண்டலே. ராஜா விரட்டி அடிச்சு விட்டான், பின்னாடி கொல்லாத்துக்கு வந்து விட்டான். அவன் குதிரையில் ஏறி வரணும், உயிர் பார்த்தா ஒன்றும் வந்தான். அந்த வெறும் சமாதியும் அப்படிதான் வந்தான். 2 பேரும் துல்லிய துக்கிதான். 2 பேரும் ஒரு இடத்துல வந்தான். மார்க்கண்டேய ரிஷி கெட்டிக்காரத்தனமா அம்பாள் இருக்கா, ஆராதனை பண்ணு கிடைக்கும்னு சாவகாசமா அவள் ரொம்ப பயந்து வந்திருக்கான். இவர் சாவகாசமா அது போடுது. 2 பேரும் பண்ணும்போது உனக்கு கிடைக்கும். இவர் திருப்பி விட வேண்டி வந்தது. பயத்தில் உட்கார்ந்துருக்கிறவா 2 பேருக்கும் எதுவும் செயல்படாமல் இருக்கிற போது இவருடைய வாக்கியம் இருக்க, அது அவரை செயல்பட வச்சு
அவள் 2 பேருக்கும் அம்பாளுடைய அனுகிரகம் ஏற்பட்டு ஒருத்தன் கேட்டான், எனக்கு திருப்பியும் ராஜ்யபாரத்தில் ஆசை இருக்கிறதுனால நான் ராஜ்யபாரத்தில் இருந்து வரணும்னு கேட்டான் நட்சத்திரி. வைசியம் கேட்டான், எனக்கு ஒன்றை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஞானத்தை கொடு, மோட்சத்தை கொடுன்னான். இப்படி ஒரு கதையை வச்சிருந்தா இந்த நவராத்திரின்னு சொல்கிறான். அங்கே என்ன வருது? இந்த 3ம் அவளுக்கு தேவை. பயம் இருக்கு, துக்கம் இருக்கு. இது தாரித்ய துக்க பயம். பணத்தெல்லாம் வெளியிடுறாள, துக்கம் இருக்க, பயமும் இருக்க. அப்ப அந்த 3 இல்லாமல் பண்றது நேரடியாவே அந்த சொல்றதோடு இருக்காமல் நேரடியாவே சுரதனுக்கும் சுரத வைசையோ வரப்பிரதான் அப்படின்னு காமிச்சு அந்த சாட்சாத் துர்கையினுடைய செயல்பாடை தேவி மகாத்மத்தில் ரிஷீஸ்வரால் அந்த ரிஷி மார்க்கண்டேய ரிஷி நமக்கு எடுத்து சொல்கிறார். அதனால் இந்த ஒரு ஸ்லோகத்தினுடைய ஒரு விருமுறையாக இருக்குது இந்த கதை பூரா. அதனால்தான் 3 ஸ்வரூபத்தில் நவராத்திரியில் அதில் என்ன விசேஷம்னு கேளு. மகாலட்சுமிங்கிறதான ஒரு கோணம் இருக்க. அதனுடைய விசேஷம் என்னன்னா, நம்ம ஜீவித யாத்திரைக்கு தேவையாக இருக்கக்கூடிய சகல விதமான உபபோக பொருள்கள் வேணும்னா நமக்கு தனம் வேணும். பயம் பொழுது, ஆனால் உபபோக பொருள் வேணுமே. அதனால் மகாலட்சுமி ஸ்வரூபத்தில் வந்து தான் நமக்கு எல்லா விதமான லௌகிக அனுபவத்தை பூரா கொடுக்குறாங்க. அந்த அனுபவம் இருக்கிறதுக்காக இருந்து அதிலே நமக்கு திருப்தி ஆகிறது நம்ம மோட்ச பிரார்த்தனைக்கு போகிறோம். அதனால் நவராத்திரியில் அம்பாளை இந்த 3 இதில் ஆராதனை பண்ணினேன்னா நமக்கு என்னெல்லாம் நம்மளுக்கு இருக்கிற குறைகள் நகரும். ஒன்று தாரித்யம், ஒன்று துக்கம், ஒன்று பயம். இந்த 3 அல்லாத வேறு ஒன்று நம்மளை அரட்டவே இல்லை. அது 3 நம்ம விட்டு விலகிறதுன்னா அந்த நாளில் அந்த பூஜை பண்ணுறதுங்கிறது அனிவாரியமாக பண்ணணும் தெரியுது. அதனால் அம்பாளை ஆராதனை